நம்ம ஐயாவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் எலக்ஷனுக்கு வந்து காசு யாருக்கும் தெரியாம குடுப்பாங்க. இப்போ வந்து தெரிஞ்சே குடுக்குறாங்க. எப்படின்னா வந்து எலக்ஷனுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் இருக்கு. அ ஸோ வந்து 3 மாசத்துக்கான உரிமை தொகை பிளஸ் வந்து ரூ. 2000 கோடைகால ஊக்கத்தொகை என்னமோ தெரியாம தான் கேட்கிறேன். 4 வருஷமா இந்த சம்மர்ன்றது வரவே இல்லையா? 4வது வருஷம் அதாவது 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆனப்ப தான் பாதி பேருக்கு, பாதியில முக்காவாசி பேருக்கு உரிமை தொகைன்றதை குடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சொன்ன எதையுமே ஒழுங்கா பண்ணல. எல்லாத்தையும் வந்து கரெக்ட் டைமுக்கும் பண்ணல. எப்படியோ வந்து ஒரு 4 வருஷம் எப்படியோ ஓட்டிட்டாங்க. ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வருஷம் தான் இருக்கு. இந்த வருஷத்துல வந்து பண்ணாதான் அடுத்த எலெக்ஷன்ல நம்ம இதெல்லாம் காட்டி வந்து ஓட்டு வாங்க முடியும்னு முடிவே பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்து ஐயா வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. 5வது வருஷம் வந்து அயராது உழைச்சிட்டு இருக்காரு. இப்ப ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 5 வருஷமா யாரும் மகளிர் வந்து கஷ்டப்படலையா என்ன இந்த 1000 ரூபாய் கிடைக்காம? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 4 வருஷமா படிக்கல. காலேஜ் பசங்க 1000 ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்தாங்க. வந்து ஓடிட்டு தான் இருக்கு. இவங்க ஏன் இந்த 4 வருஷம் இதை பண்ணல, 5வது வருஷம் தான் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஓடுது. உங்களுக்கு ஓடுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. கூட சில அடிமைகள் வந்து ஊன்னு கத்திட்டு இருக்கானுங்க. இந்த வாட்டி 200ல 200க்கு மேலே ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. இவங்க இந்த 200 விட மாட்டானுங்க. இந்த எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்காக மெயினா கையில எடுக்கிற மேட்டர் என்னன்னா, ஒண்ணு வந்து ஃப்ரீயா கொடுக்குற ஐட்டம்ஸ். அதாவது ஃப்ரீன்னு நம்ம காசையே நம்ம கிட்ட இருந்து புடுங்கி நமக்கே தரது தான் ஃப்ரீ. மத்தபடி வந்து நம்ம காசையை நம்ம கிட்ட இருந்து புடுங்கி அவங்க எடுத்துட்டு கடனை வாங்கிட்டு நம்ம தலையில கட்டிடுவாங்க. அதுவும் ஒரு ஃப்ரீ தான். 2வது இருக்கதான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா கடனை வாங்கிட்டு அதை வந்து நம்ம தலையில நமக்கு ஃப்ரீன்னு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி அவங்க ஆட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து புடுங்குவாங்க. வேணா பாருங்க, இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு கண்டிப்பா வந்து அடுத்த வாட்டி இப்பவே வந்து கரண்ட் பில்லாம் கொஞ்சம் ஓவரா தான் வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே. என் வீட்லயே வந்து 2000 3000 வந்துட்டு இருக்கு. இது ஃப்ரீ, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட நினைச்சீங்கன்னா நிறைய காசு கிடைச்சது, நிறைய ஃப்ரீ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை திருத்தவே முடியாது. 2வதா கையில எடுக்கிற ஆயுதம் எது தெரியுமா? பொய் பிரச்சாரம். அதாவது பொய்யா தகவல்களை பரப்பி மக்கள் கிட்ட வந்து இவன் வந்து தப்பானவன், இவன் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன், இவன் வந்து அந்த கட்சிக்கு பி டீம் அப்படின்னு சொல்லி நிறைய 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 சொல்லுவானுங்க. சச்ச கருணாநிதி பிஹேவியர். விருதுநகர்ல போயிட்டு விருதுநகர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு ரீசெண்டா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கட்சியை எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா, அதே காமராஜரா பொய் பிரச்சாரம் பண்ணி அவதூறு பரப்பி தோக்கடிச்ச ஒரு ஒரு கட்சி தான் இப்ப பேசுற கட்சி. சோ வந்து படுதுன்ட்டு அவரே வந்து அவரோட காலிலே போய் விழுறாங்க. யாரு நம்ம அவதூறா பேசி தோக்கடிச்சோமோ அவர் காலிலே போய் விழுறாங்க. இதுக்கு நீங்க போற